ஹாய் நண்பா. நம்ம வரிசையில் பைக்கை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறோம். அதே வரிசையில் இன்றைக்கி வந்து டயர்ஸ் பார்க்க போகிறோம் நண்பா. டயர்ஸை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டயர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக டயர்ஸ் வந்து எந்த ஒரு பிராண்டில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ப்ரெஷர், காற்று. மனுஷனுக்கும் காற்று தான் முக்கியம், டயருக்கும் காற்று தான் முக்கியம். இந்த டயர் ப்ரெஷர் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா 30-40 அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அது என்னென்னா சில டைங்களில் தப்பாக கூட முடியலாம். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேனுவல்லையும் சரி, இல்லை அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு கீழே ஒரு இது வந்திருக்கும்ல, அதுலேயே ஏர் ப்ரெஷர் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே ஏர் ப்ரெஷர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பிரச்சனை டயரில் வந்து அதிகமாக காற்று பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கோட ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, டயர் கல் மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜினோட வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹையர் செக்மெண்ட் பைக்கில். இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்க்கோட லைஃப் போகிறதுக்கு ரொம்ப 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 அதிக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஓவர் லோடு வண்டியில் வந்து நம்ம நார்மலாக லோடு வண்டியாக இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி வெஹிக்கிள் இல்லை நம்ம அந்த 150 செக்மெண்ட் ஆகட்டும் இல்லை 200 செக்மெண்ட் ட்ரிபிள்ஸ் போகிறது வண்டியில் டெய்லி ட்ரிபிள்ஸ் அப்படி போகும்போது என்ன ஆகுனா டயரோட லைஃப் வந்து ரொம்ப 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 கம்மியாகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஏர் ப்ரெஷர், நைட்ரஜன் ஏருன்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. மேக்ஸிமம் ரெண்டுமே ஒன்று தான் நண்பா. கிட்டத்தட்ட நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது விருப்பமோ ஆனால் கரெக்டாக ஏரை பிடிச்சிங்க, அவ்வளோதான் நண்பா. மேக்ஸிமம் வண்டியை வெயிலில் நிற்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சீக்கிரமாக காற்று இறங்கிரும். அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் இல்லை நீங்கள் வந்து கூலிங்கான டயத்தில் வீட்டில் ஏர் பம்ப் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நண்பா. ஏன்னா கூலிங்கான டயத்தில் வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிங்கன்னா அதுதான் கரெக்டான ஏர் ப்ரெஷர். இதை தவிர நீங்கள் வேறு ரொம்ப ரன்னிங் போயிட்டு ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தப்பாக தான் காட்டும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏர் ப்ரெஷர் கூலிங்காக இருக்க டயத்தில் அந்த டயர் அதாவது கூலிங்காக இருக்க ஸ்டார்ட்டே பண்ணல, காலைல ஃப்ரெஷ்ஷாக வண்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காற்று பிடிச்சிங்கன்னா அது கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்பா. அடுத்த வீடியோவில் டயர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த டயர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வண்டி வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். வண்டியை சேஃபாக ஓட்டுங்க, நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் வண்டி புதுசு போல் இருக்கும் நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.